இவர் சொன்னதுமே அவன் என்ன பண்றான், சில சில வானராளர்களை கூப்பிட்டு எங்கெங்க எந்தெந்த தேசத்துல வானராளர் சேனை இருக்கோ அதெல்லாம் வந்து இங்க திரட்டி கொண்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். போயிட்டு திரும்ப விசாந்தி எடுக்க போயிட்டான். இந்த வானராளர்லாம் எல்லா தேசத்துல இருந்தும் என்னென்ன வானராளர் இருக்காளோ எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டா. இங்க கிஷ்கிந்தைக்கு கூட்டின்னு வரா. போய் அதுவே சில மாசங்கள் ஆகும் கூட்டின்னு வர்றதுக்கே. வருஷா காலம் முடிஞ்சிருத்தோ, இந்த மழையெல்லாம் நின்றுதோ, தேவேந்திரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தானோட அனுகிரகம் அந்த வருஷா காலத்துல அவ்வளவு மழையும் கொட்டிட்டு தான் பேசாம போயிடுவான். அனுகிரகம் பண்ணதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டு வரமாட்டான். அதை மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு அவனும் போயாச்சு அவனோட காரியத்தை பார்க்க. ஆனா சுக்ரீவன் இன்னும் வரலையே அப்படின்னு பாக்குறான். அவன் முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னு நினைச்சு பாக்குறான். ஒரு க்ஷணம் கூட ராமரை விட்டு பிரிய மாட்டான். அவனோட கதையை பூரா சொல்லிட்டே இருப்பான். ராமர் சொல்றதையும் கேட்டுட்டு இருப்பான். ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாது அவனால. அப்படி இருந்தா